Please subscribe Sadhguru Sai Creations. நேச்சுரலாக ஹேர் வாஷ்க்கு, அதாவது தலைமுடியை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அலசுறதுக்கு, தலைக்கு குளிக்கிறதுக்கு எந்த மாதிரி நேச்சுரலான ஷாம்பு ஏதாவது இருக்கா? இல்லை நமக்கு வந்து முடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷீக்காய் பொடிலாம் அரைப்பாங்க இல்லையா, எங்கள் பாட்டி அம்மா அரைப்பாங்க, அம்மா கூட அரைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நம்ம வந்து ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாமா? எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்? இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது கிடைக்குது, அந்த ஷாம்பு ஏதாவது பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போது நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ்க்கு 20 வயது 22 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே, ஆண்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னேற்றியில் வழுக்கை அப்படின்றது அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப வந்து முடி கொட்டுற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு ரவுண்டாக ஒரு ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும். அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலோபேஷியா ஏரேட்டா கண்டிஷன் இருக்குது. புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புழுவெட்டு இருக்கிறது, இல்லை தலையில் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். தலைமுடி தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் பார்த்துட்டு வரோம். இதில் நிறைய பேர் கேட்ட கேள்வி, கமெண்ட்ஸ்லேயும் சரி நேரில் வந்தும் கேட்குற கேள்வி என்னென்னா, மேம் நேச்சுரலாக ஹேர் வாஷ்க்கு, அதாவது தலைமுடியை நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அலசுறதுக்கு, தலைக்கு குளிக்கிறதுக்கு எந்த மாதிரி நேச்சுரலான ஷாம்பு ஏதாவது இருக்கா? இல்லை நமக்கு வந்து முடிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஷீக்காய் பொடிலாம் அரைப்பாங்க இல்லையா, எங்கள் பாட்டி அம்மா அரைப்பாங்க, அம்மா கூட அரைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ நம்ம வந்து ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ணலாமா? எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்? இல்லை மார்க்கெட்டில் ஏதாவது கிடைக்குது, அந்த ஷாம்பு ஏதாவது பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. இதற்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணுறது தான் ரொம்ப சிறந்ததுன்னு நான் சொல்வேன். ஏன்னா எதையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதை விட நம்ம வந்து கண்கூடாக பார்த்து பல வருஷமாக அதை வந்து யூஸ் பண்ணி, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு நிறைய பலன் தரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தோம்னா, நம்ம தலைமுடியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போது நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ்க்கு 20 வயது 22 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே, ஆண்கள் ஒரு சிலருக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னேற்றியில் வழுக்கை அப்படின்றது அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப வந்து முடி கொட்டுற மாதிரி இருக்குது. நான் வந்து காலேஜுக்கு வீட்டில் இருந்த வரைக்கும் ஓகே, காலேஜுக்கு போனால் தண்ணி மாறிச்சு, ஸோ இதனால் இருக்கலாம். இல்லை நைட் ஷிஃப்ட் நான் எப்போ ஒர்க் பண்ணணும், நைட்டெல்லாம் கண் முழிச்சு ஒர்க் பண்ணணும், அப்போலேருந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இல்லை நான் வந்து அனிமிக்காக இருக்கிறேன், ரத்த சோகை இருக்குது, இதனாலேயும் ஹேர் ஃபால் ஆகுது. உப்பு தண்ணியில் தலைக்கு குளிச்சா தலைமுடி ரொம்ப கொட்டுமா? இந்த சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குது. பேசிக்காக நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அதாவது ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்குது, இல்லை மெக்னீஷியம், கால்சியம், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நார்மலாக இருக்கும் பட்சத்தில் நம்ம உப்பு தண்ணியில் குளித்தாலும் தலைமுடி வந்து ஓரளவுக்கு நமக்கு முடி உதிராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறோம், கண்டிஷனர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போ அதெல்லாம் ஒரு இதுவாகிடுச்சு. ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறது, ஹேர் கலரிங். ஸோ இந்த மாதிரியான ரசாயன கலப்புள்ள நிறைய பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தும் போது தான் தலைமுடி வந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணக்கூடிய அந்த தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொடியில் என்னென்ன சேருது? பேசிக்காக நம்ம ஷேக்காயை பயன்படுத்துவோம். ஷேக்காயை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா ஷேக்காய் நிறைய பேருக்கு போட்டோம்னா ஒரு தலைமுடி வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி ஃபீல் ஆகும். சீக்கிரமாக அதுவே வந்து முடி உதிர்தலுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஷேக்காயோட சில பொருட்களை நம்ம நிச்சயமாக சேர்க்கணும். அது வந்து முடி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஷேக்காய் வந்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு போதும். அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூலிகையுமே 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து ஜென்ரலாக ஒருத்தருக்கு ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி நான் ரேஷியோ சொல்கிறேன். ஷேக்காய் வந்து ஒரு 250 கிராம் எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சதாவரி. சதாவரினா தண்ணீர் வீட்டான் கிழங்கு. என்னது தண்ணீர் வீட்டான் கிழங்கு கூந்தலுக்காக பயன்படுத்தலாமா? இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னலாக சாப்பிட்றது தானே சொல்லியிருப்பாங்க. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம நரம்பு
சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த சதாவரியை பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போது அதுவே நம்ம கூந்தலுக்கு பயன்படுத்தும் போது நிறைய பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஹேரோட அந்த ரூட் ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு சதாவரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கம்போசிஷன்ஸ் எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஷைனி அண்ட் சில்கி ஹேரை கொடுக்கறதுக்கு இந்த சதாவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இப்போ சதாவரி கிழங்கு இல்லைன்னா சதாவரி பொடியாக கூட நம்ம லாஸ்ட்டில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது மஞ்சிஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மஞ்சட்டி அப்படின்ற மூலிகை நிறைய காஸ்மெட்டிக்ஸில் சேருது. முகத்தில் வந்து ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள்லேருந்து முகத்தில் ஏற்படக்கூடிய தோல் சுருக்கம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பேக்ஸில் வந்து மஞ்சிஸ்டி சேருது. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மூலிகைனா மஞ்சிஸ்டியை சொல்லலாம். இந்த மஞ்சிஸ்டியும் ஒரு 250 கிராம்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து சேரக்கூடிய முக்கியமான இன்னொரு மூலிகை நன்னாரி. நன்னாரி நமக்கே தெரியும், உடலுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. உடல் குளிர்ச்சிக்கு நன்னாரி ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த நன்னாரியும் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததாக தலையில் வந்து ரொம்ப பொடுகு இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றவங்க கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லும்போது இதிலேருந்து எண்ணெயும் வந்து பிரிச்சிருக்காங்க. எண்ணெய் நிறைய இருக்கக்கூடிய வித்துக்களில் இந்த கருஞ்சீரகமும் ஒன்று. இந்த கருஞ்சீரக எண்ணெயாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த கருஞ்சீரகம் இதோட சேர்த்தும் நம்ம அரைச்சிக்கலாம். கருஞ்சீரகம் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கணும். தலையில் வந்து ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது, இல்லை ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு ரவுண்டாக ஒரு ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். அலோபேஷியா ஏரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலோபேஷியா ஏரேட்டா கண்டிஷன் இருக்குது. புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புழுவெட்டு இருக்கிறது, இல்லை தலையில் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் நம்ம கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பிரம்மி இலைகள். இந்த பிரம்மி இலைகள் எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரம்மி இலைகள் பொதுவாக உள்ளுக்கு தரக்கூடிய மருந்துகளில் பிரம்மி நிறைய சேருது. எதற்கு கொடுப்போம் அப்படின்னா, அல்சைமர் டிசீஸ், இந்த ஞாபக மறதி இருக்கிறவங்களுக்கோ, இல்லை ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ நம்ம கொடுக்குறோம். மூளையோட செயல்திறன் சரியாக இருக்கிறதுக்கும், மூளையில் வந்து நம்ம ஒவ்வொரு லோப்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கும் நமக்கு இந்த பிரம்மி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் பிரம்மி இலைகளோ இல்லை பிரம்மி பொடியாக கிடைச்சா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா வெட்டிவேர். இந்த வெட்டிவேர் எதற்கு பயன்படுது அப்படின்னா, உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும் கூந்தல் வந்து ரொம்ப அந்த வேர் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த வெட்டிவேரையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுவும் ஒரு 250 கிராம்ஸ். அடுத்து முக்கியமாக மூசாம்பரம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மூசாம்பரம் வந்து நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். அந்த ஹேர் டை வந்து நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய தைல வகைகள்லையும் நமக்கு வந்து இந்த மூசாம்பரம் சேருது. இந்த மூசாம்பரம் அப்படின்றது கற்றாழை செடியிலேருந்து நம்ம கட் பண்ண உடனே அதுலேருந்து ஜெல் மாதிரி ஒழுக ஆரம்பிக்கும். இதை சேகரித்து உலர்த்தி நம்ம பதப்படுத்தி செய்யக்கூடியது தான் மூசாம்பரம், கரியபோலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையுமே வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே இது கூட என்னென்ன சேர்க்குறோமோ அது நம்ம விருப்பங்க. சிலர் வந்து ரோஜா இதழ்கள் சேர்க்குறீங்க, இல்லைன்னா ஆவாரம் பூ சேர்க்கலாம், இல்லை கொஞ்சமாக ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாம் வச்சு தலைக்கான அந்த கூந்தல் பொடியை தயாரித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக நம்ம ஹேர் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நல்ல வெயிலில் உலர்த்தி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம ரெடி பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் நம்ம குளிக்கணும்னா முதல் நாள் இரவே நம்ம எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா மருதாணி கொதிக்க வச்சு இந்த மருதாணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை விட்டு கலந்து வச்சாலும் சரி, இல்லை இந்த சீக்காய் அரைக்கும் போதே கொஞ்சம் மருதாணி இலைகளும் இதோட சேர்த்து அரைச்சாலும் சரி. ஸோ அப்போது மருதாணி இலைகள் இதோடய சேர்த்துட்டோம்னா வெந்நீர் விட்டு கலந்து நைட்டே அதை நம்ம வச்சிடணும். காலையில் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிடமோ 30 நிமிடங்கள் கழித்து தலையை நல்லா அலசிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தலைக்கு குளிச்சுட்டே வந்தோம்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருந்த தீராத, அதாவது தலைமுடி உதிர்தல் இருக்குது, ட்ரை ஹேர் இருக்குது, ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது, ரொம்ப ட்ரையாக நான் ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நேச்சுரலாக இது ஒரு கூந்தல் பொடியாக இது இருக்கும். இதை தாண்டியும் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுக்கணும். அனிமியா இருக்கா, இல்லை பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கா, இல்லை நமக்கு நியூட்ரிஷன் சத்து குறைபாடு இருக்கா, அதற்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா
நிச்சயமாக தலைமுடி உதிர்தல் அப்படின்றது குணமாக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.